அருப்புக்கோட்டையில் பெண் டிஎஸ்பி மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள 7 பேர் மீதும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தலைமறைவான வெடிகுண்டு முருகேசனை தேடி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் பணியில் இருக்கும் காவலர்கள் கையில் கட்டாயம் லத்தி வைத்திருக்க வேண்டும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் வாக்கி டாக்கி வாயிலாக அதிரடி உத்தரவிட்டுள்ளார். நாளை இந்த நிமிஷத்திலிருந்து இனிமேல் வந்து போலீஸ் ஆன் பந்தோபஸ்த் ஆர் போலீஸ் ஆன் டியூட்டி அவங்க வந்து நீ லத்தி இல்லாம யாருன்னா ரோட்ல பார்க்க கூடாது. யாரையாவது ஒரு ஏஆர் போலீஸோ இல்ல ரெகுலர் போலீஸோ டியூட்டிக்கு வராங்கன்னு சொன்னால் இனி லத்தி இல்லாம யாராவது பார்த்தாலும் they will be placed under suspension. It is a part and parcel of their body தான் லத்திங்கிறது. சும்மா வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ ஆகுதுன்னா வந்து சும்மா போய் கையில பேசுறதுக்கும் நீங்க லத்தி வச்சுட்டு பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு அது பர்டிகுலர்லி இந்த அஜிடேட்டிவ் மூட்ல இருக்கக்கூடியவங்கலாம் நீங்க வந்து ஓவரா வாயில பேசிட்டு இருக்கிறது ஒரு யூஸ்லெஸ் இருக்கு. This is the first and last. All DSPs roll call ல எல்லா போலீஸ் ஸ்டேஷன் எல்லாருக்கும் சொல்லுங்க, நீ வந்து லத்தி இல்லாம யாரும் வெளியில வரக்கூடாது, பார்க்க கூடாது நான் ரோட்லயே. மேலும் எந்த ஒரு காவலராவது தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டுவதை பார்த்தால் உடனடியாக மறித்து அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரித்தார். டூ வீலர்ல போறாங்கன்னு சொன்னா போலீஸ் யூனிஃபார்ம்ல போற போலீஸ் ஹெல்மெட் இல்லாம யாரும் ரோட்ல போகக்கூடாது. நானே வண்டியில போகும்போது யாரையாவது எழுத்தாப்புல போலீஸ் அது டியூட்டி முடிஞ்சு போறாரு இல்ல டியூட்டி முடியாம போறாரு மற்றவருக்கு மேபி போலீஸ் பர்சனல் ஆன் யூனிஃபார்ம்ல யாராவது ரோட்ல டூ வீலர்ல போகும் பொழுது ஹெல்மெட் இல்லாம போனாங்கன்னா அங்கேயே பிடிச்சி அப்படியே வந்து அவங்க மேல நம்மளே வித்தவுட் ஹெல்மெட் போட்டுடலாம்னு சொல்லி கேஸே போட்டுடலாம். பாலிமர் செய்திகளுக்காக விருதுநகர் செய்தியாளர் மணிவண்ணன்.